Praise the Lord. இந்த அக்டோபர் மாதத்தில் 22ஆம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41-42 வசனங்கள். The Gospel Book of Luke chapter 10 verses 41 and 42. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அல்லேலூயா. நம்ம அடிக்கடி தியானித்திருக்கிற ஒரு பகுதியாக இருந்தாலும் இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மளோடு இதை ஞாபகப்படுத்துகிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் இல்லையா? பெத்தானியா என்ற ஊரில் மார்த்தாள், மரியாள், லாசரு என்று 3 சகோதர சகோதரிகள் அவர்கள் இயேசுவுக்கு மிகவும் பிரியமானவர்களாய் காணப்பட்டார்கள். எப்பெல்லாம் இயேசு அந்த வழியாய் வருவாங்களோ அப்பெல்லாம் அவங்க என்ன செய்வாங்களாம், இவங்களுடைய வீட்டில் வந்து அவங்க நல்லா உபசரிக்கிற ஒரு குடும்பம். ஆண்டவரே அன்போடு கூட அவர்களை உபசரிக்கிற ஒரு நல்ல குடும்பமாய் காணப்பட்டார்கள். அப்படியாக ஒரு சம்பவத்தில் மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். பாருங்க, மரியாள் கூட ஏற்றுக்கொள்ளலை. வசனம் ரொம்ப கிளியரா என்ன சொல்லுது? மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். ஆண்டவரே, தன்னுடைய வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, நான் உங்களை கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் இருந்துட்டு போங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவள் ஏற்றுக்கொள்ளுகிறாள். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, சரி, இந்த ஒரு பகுதியை மட்டும் நம்ம தியானிக்கலாம். இதில் நம்ம என்ன பார்க்குறோம்? மரியாள் என்ன செய்கிறாங்க? இயேசுனுடைய பாதத்தில் அருகே உட்கார்ந்து ஆண்டவர் பேசுகிற வசனத்தை அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் மார்த்தாள் என்ன செய்கிறா? அவள் தானே ஆண்டவரை உள்ளே வர சொன்னது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். ஆகவே பற்பல வேலைகளை அவள் செய்வதில் ஆண்டவருக்காக நிறைய வேலை செய்ய ஆரம்பிக்கிறாள். க்ளீன் பண்ணுறது இருக்கும், ஒரு கெஸ்ட் வந்தால் நம்ம வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கும்ல, அந்த மாதிரி அவள் ஜீசஸ் வந்திருக்கிறாங்க. அப்போ எத்தனை பேர் அவருடைய போதனையை கேட்கும்படி வந்திருப்பாங்க. அப்போது அவங்களுக்கெல்லாம் அவள் என்ன செய்யணும்னு நினைக்கிறான்? நல்லா உணவு சமைத்து கொடுக்கணும்னு நினைக்கலாம், வீடை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும்னு நினச்சிருக்கலாம். ஏதோ ஒன்று அவளுக்கு வேலை இருக்குது. அதனால் அந்த பற்பல வேலைகளை செய்கிறது இது நல்லது தான். வேலை செய்கிறது தப்பு கிடையாது, நல்லது தான். ஆனால் என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் பற்பல வேலைகளை செய்வதிலே மிகவும் வருத்தம் அடைந்து, அவள் வேலை செய்கிறதுல என்ன ஆயிடுச்சு? அவளுக்கு வருத்தம் வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம வேலை செய்கிறோம், நம்ம வருத்தத்தோடு வேலை செய்கிறோமா இல்லை சந்தோஷமாக வேலை செய்கிறோமா? வீட்லேயே நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது, நிறைய காரியம் கவனிக்க வேண்டியது இருக்குது. நம்ம வந்து வருத்தத்தோடு செய்கிறோமா சந்தோஷமாக செய்கிறோமா? இல்லை இயேசுவுக்காகவே நிறைய வேலைகளை நம்ம செய்கிறோம், நிறைய ஊழியம் செய்கிறோம், இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம், எவ்வளோ செய்கிறோம். நம்ம வருத்தத்தோடு செய்கிறோமா இல்லை உற்சாகமாக செய்கிறோமா? அன்றைக்கி மார்த்தாள்கிட்ட இருந்த ஒரு காரியம் என்னென்னா, வேலைகளை செய்வதில் அவளுக்கு என்ன வந்துருச்சு? வருத்தம் வந்துருச்சு. வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து இயேசுக்கிட்டே வந்துட்டா டைரெக்டாக. ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உனக்கு கவலை இல்லையா? ஆண்டவரே, நான் தனியாக வேலை செய்யும்படி இந்த மரியாள் வந்து என்னை விட்டுட்டா ஆண்டவரே. அவள் பாட்டுக்கு இங்கே ஜாலியாக உட்காந்து கேட்டுட்ருக்கிறா. நான் தனியாக எல்லா வேலையும் செய்கிறேன் ஆண்டவரே, அதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லையா? நீங்கள் அவளை வந்து என் கூட வேலை செய்கிறதுக்கு வான்னு சொல்ல மாட்டிங்களா? அப்போ அவளுடைய லிட்ரல் திங்கிங் என்னென்னா, தான் கரெக்டாக செய்கிறோம், அவள் எப்படி போய் அங்கே உட்காந்துட்டு சும்மா அவள் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா? அவளும் வந்து என் கூட வேலை செய்ய வேண்டியதானே, ஏன் ஆண்டவர் அதை சொல்ல மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து அவள் சொல்கிறான். அவன் என்ன நினச்சது என்ன தெரியுமா? ஆண்டவர் வந்து மரியாளை அதட்டி, மரியாளே, நீ என்ன சும்மா என் பக்கத்தில் உட்காந்துருக்க? அக்கா எவ்வளோ வேலை செய்கிறா, நீ போய் அவளுக்கு போய் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு இயேசு சொல்லுவாங்க அப்படின்னு அவள் எதிர்பார்த்தா. இன்றைக்கி நம்மளும் அப்படி தானே எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி நம்மளும் அந்த மார்த்தாள மாதிரி தானே இருக்கிறோம்ல நிறைய நேரங்களில். ஆனால் இயேசு என்ன சொன்னாங்களாம்? அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே,
நீ அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு நீ கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே ஒன்று தான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். Praise the Lord. Hallelujah. ஜீசஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. மார்த்தா மேரியை தான் ஆண்டவர் திட்டுவாங்கன்னு நினச்சிட்டு, எனக்கு ஹெல்ப் பண்ண அவங்கள அனுப்புவாங்கன்னு நினச்சிட்டு வந்து சொல்கிறா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, மார்த்தாளே மார்த்தாளே, நீ நிறைய காரியத்தை யோசித்து கவலைப்படுற, நீ கலங்குற. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தேவையானது ஒன்றே ஒன்று தான். ஆண்டவருடைய பாதத்தை தான் நாம் தேட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை நாம் தேட வேண்டும். அதை மரியாள் தெரிந்து கொண்டாள் என்று கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாளுக்கு அது கொடுக்கப்படவில்லை. The choice was open. ஜீசஸ் உள்ள வந்த உடனேயே 2 பேருக்கும் ஈக்குவல் சாய்ஸ் இருந்துச்சு. 2 பேருமே ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்குற சாய்ஸ் இருந்துச்சு. ஆனால் மரியாள் மாத்திரம்தான் அதை தெரிந்து கொண்டாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டாள். இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, நமக்கு வேலை இருக்குது. ஆமாம், இன்றைக்கே நம்ம பார்த்தோன்னா இன்றைக்கி வென்ஸ்டே, புதன்கிழமை நிறைய வேலை இருக்குது. ஒருவேளை வீட்டில் க்ளீனிங் வேலை இருக்கலாம், இல்லை வீட்டில் உங்களுக்கு லாண்ட்ரி இருக்கலாம், வீட்டில் சமையல் பண்ணுற காரியம் இருக்கலாம், இல்லை வெளியில் போய் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கலாம், இல்லை வெளியில் உள்ள காரியங்கள் நிறையா இருக்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இன்றைக்கி ரொம்ப பிஸியான நாள், இன்றைக்கி எனக்கு நிறைய காரியம் இருக்குது, என் ஆஃபீஸில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, மீட்டிங்ஸ் காலையிலேயே ஆரம்பிக்க போகுது, அதனால் எனக்கு டைமே கிடையாது ப்ரேயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்துடுறோம்? ப்ரேயரை ஸ்கிப் பண்ணிடுறோம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, மார்ட்டின் லூத்தர் கிங் சொல்கிறாரு, நான் ரொம்ப பிஸியாக இருந்தால் அன்றைக்கி தான் நான் ரொம்ப அதிகமாக ஜெபிக்கணும். ஆனால் நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுறோம். நம்ம என்ன ஆப்போசிட்டாக பண்ணுறோம்? நம்ம பிஸியாக இருந்தால் நம்ம ப்ரேயரை மிஸ் பண்ணுறது ஓகேவா நம்ம நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் ப்ரே பண்ணுற அந்த 1 hour நான் வேலையில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, நான் ப்ரே பண்ணுற அந்த 1 hourனால எனக்கு டைம் கெயின் ஆகும். ஆண்டவர் எனக்கு வேலையில் நிறைய டைமை சேவ் பண்ணி கொடுப்பாங்க. ஈஸியாக என் வேலையை செய்கிறதுக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு வெளியில் எனக்கு உதவி செய்வாங்க. யாரோ ஒருத்தர் வருவாங்க, இல்லை டக்குன்னு சில வேலைகளை என்னால் முடிக்க முடியும், ஆண்டவரோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணா அப்படின்றத நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி ஜெபத்தை குறைத்து விட்டு பல வேலைகளை செய்வதில் மும்முரமாக இருக்கிற நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற, கலங்குற. இன்றைக்கி எதெல்லாம் குறித்து கவலையோடு வந்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள். என்னுடைய இந்த பில்லை நான் எப்படி பே பண்ண போகிறேன், இந்த பிள்ளைங்களுடைய காரியத்தை நான் என்ன செய்ய போகிறேன், வீட்டில் சமாதானம் இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன், ஊழியத்தில் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்மளை குறித்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு டைரக்ஷனில் நம்மளை புல் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தேவையானது ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட வேறு ஒன்றுமே பெருசு இல்லை பிரியமானவர்களே. நம்ம தேவனோடு கூட நேரம் செலவிடும்படி கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இந்த அதிகாலை ஜெபத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத டைம்னா அது அதிகாலை, இல்லைன்னா நள்ளிரவு, எல்லோரும் தூங்கினதுக்கு அப்புறமா உள்ள டைம். ஆனால் என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு நைட் டைமில் ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஏர்லி மார்னிங்ன்றப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக, ஒரு பிரிஸ்காக, அப்படியே ஒரு டே ஆரம்பிக்கிற அந்த ஒரு பிரிஸ்க்னஸோடு நம்மளால் வர முடியுது. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம். இப்போ நமக்கு ஏர்லி மார்னிங் நம்மளுக்கு சூட் ஆகுது. ஆனால் இந்த ஏர்லி மார்னிங்கில் நம்ம விட்டுறவே கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் வர்றதை நம்ம விட்டுறவே கூடாது. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும், எவ்வளோ வேலை இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம விட்டுறக்கூடாது பிரியமானவர்களே. தேவ சமூகத்தில் இந்த ஜெபம்ன்றது நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு சடங்காச்சாரமாக மாறிடுச்சு. அப்படி மாறக்கூடாது. அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். இன்றைக்கி ஜெபமே ஒரு ட்ரெடிஷனாக மாறிடுச்சு. ஜெபத்துக்கே ஒரு பெரிய லிஸ்ட் வச்சு எல்லாம் செக் பாயிண்ட். நான் இதுக்கு ஜெபம் பண்ணிட்டேன், இதுக்கு ஜெபம் பண்ணிட்டேன், இதுக்கு ஜெபம் பண்ணிட்டேன், ப்ரொடெக்ஷனுக்கு ஜெபம் பண்ணனா ஜெபம் பண்ணிட்டேன், பிள்ளைக்காக ஜெபம் பண்ணனா பண்ணிட்டேன், அப்படியே சொல்லிட்டு நம்ம செக்லிஸ்ட் மாதிரி வச்சுருக்குறோம். அப்படி இல்லை. ஜெபம்ன்றது அது கிடையாது. ஜெபம்ன்றது நானும் தேவனும் சேர்ந்து இருக்கிற ஒரு நேரம். ஆண்டவரோடு கூட நான் சேர்ந்து இருக்கிற நேரம். அதில் நம்ம பேசாமல் கூட இருக்கலாம், நம்ம ஜஸ்ட்டு ப்ரெசன்ஸில் அப்படி இருக்கலாம்.
அதுதான் தேவ சமூகம். ஆண்டவர் அதை அதிகமாக நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம ஒருத்தரை ரொம்ப நேசிச்சா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுதான் பிரியமானவர்களே ஜெபம். அந்த ஜெபம்தான் நல்ல பங்கு. அது நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஆண்டவர் சொல்றாரு, தேவையானது ஒன்றே ஒன்று தான், என்னோடு கூட இருக்கிற டைம். அந்த டைமை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளோ அழகாக நம்மளோட பேசியிருக்கிறாங்க. மார்த்தாளை போல இந்த உலகம் நம்மளை இழுத்தாலும், பல வேலைகளை நம்மளை இழுத்தாலும், மரியாளை போல ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ள தேவன் அழைக்கிறார். அது நம்ம கையில் கொடுக்கப்படுவது இல்லை. உங்களுக்கு டைம் விழாது. ப்ரேயருக்குன்னு ஒரு டைமை நம்மளா சூஸ் பண்ணணும். அதுவாக நடக்கவே நடக்காது. நீங்கள் மட்டும் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் ப்ரே பண்ணுறேன்னா அது அந்த வேலை முடியவே முடியாது. இந்த வேலையை முடிச்சுட்டு ப்ரே பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த வேலை ரெடியாக இருக்கும். அதுக்குள்ளே வேறு யாராவது காலிங் பெல் அடிப்பாங்க, ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க, எங்களை ஹெல்ப் பண்ண வரீங்களான்னு கேட்பாங்க. நம்மளால் நோ சொல்லவே முடியாது. ப்ரேயருக்கு நம்ம தான் டைமை அலாட் பண்ணணும். அப்படியாய் செய்ய கர்த்தர் நமக்கு பலனையும் கிருபையும் கொடுப்பாராக. லூக்கா 10:41-42 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். கர்த்தர் கொடுத்த வசனத்துக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?